எடப்பாடி தேர்தலில் ஜெயிச்சு தான் முதலமைச்சர்னு சொல்லி ஜெயிச்சு வரல. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இழந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருங்கிறதெல்லாம் வீடியோல பயங்கர வைரலா வந்துட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டது. நீங்க பதவியை ஜெயிச்சு நீங்க கைப்பற்றல, பதவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நீங்க பவர்ல இருக்கும்போது பவர் அட்ராக்ட்ஸ் எவ்ரிதிங். அப்ப அந்த பவர்ல இருக்கும்போது எல்லாரும் நீங்க சொல்றதை கேட்பாங்க, எல்லாரும் உங்களோட இயங்கி வருவாங்க, இணைந்து வருவாங்க. ஆனா அந்த பவர் இல்லைங்கும் போது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி தெரிய வரும். ஏன்னா அப்பதான் நீங்க தனி மனிதனா பார்க்கப்படுவீங்க, ஒரு தனி தலைவரா பார்க்கப்படுவீங்க. அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முடிவு, ஒரு தலைவரா நீங்க செயல்படக்கூடிய விதம், உங்களுடைய தலைமை பண்புகள், தலைமை பண்புக்கு உண்டான செயல்பாடுகள், திட்டங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ், டாக்டிக்ஸ், இது எல்லாமே அப்பதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் எல்லாம், ஓ என் தலைவன் பயங்கரமா இருக்காரு, சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஜெயலலிதா அம்மையார் தனிச்சு நின்று ஜெயிச்ச மாதிரியே கண்டிப்பா இவரும் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு மாஜி அமைச்சரா இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய முழு ஓட்டுமே அதிமுகவுக்கு போகாம வேற பக்கம் எப்படி போயிருக்கு?